மக்களே வெளிநாட்டிலயும் சரி, பெரிய பெரிய வீடுகள்லயும் சரி, பாத்ரூம்லாம் பயங்கரமா இருந்தாலும், அவங்கள மாத்தவே முடியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே தெரிஞ்சுங்க. வெளிநாட்ல எவ்வளோ வசதிகளோட இருக்கும் பாருங்க பாத்ரூமு. பால் சீலிங்லாம் பார்த்தோம்னா, பெரிய பெரிய ஹோட்டல்ல இருக்கும்ல, அந்த மாரி தான் குடுத்துருக்காங்க. குளிர்காலத்தில யூஸ் பண்றதுக்கு ஹீட்டர் இருக்கு. எப்பவுமே சுடுதண்ணி வந்துகிட்டே இருக்கும். இந்த போட்டு லைட்டெல்லாம் இருக்கும். வாஷ் பேஷன் இருக்கும். பயங்கரமா ஆடம்பரமா தான் குடுத்துருக்காங்க. நீங்களே வேணா பார்த்துக்கங்க. பொய்யெல்லாம் சொல்லல. நம்பனா நம்புங்க, நம்பலனா போங்க. ஆனா பெரிய பெரிய வீடுகள்லயும் சரி, வெளிநாடுகள்லயும் சரி, இந்த சோப்பு வைக்கிற டப்பாவ மட்டும் மாத்த மாட்டான். இத பார்த்தீங்களா இல்லையா? சோப்பு டப்பாவ பார்த்துக்கங்க. இது நம்ம மச்சானோடது. இது நம்ம பாவாவோடது. பழைய தயிர் டப்பால வச்சிருக்காப்புல. இது வந்து நம்ம அண்ணாத்தையோடது. வாளி வந்து எல்லார் வீட்லயும் இதுதான் இருக்கும் மக்களே. பெரிய பெரிய வீட்லயும் சரி, வெளிநாடுகள்லயும் சரி, பெயிண்ட் வாளி தான் இருக்கும். அலசி போடுறதுக்கும் சரி, குளிக்கிறதுக்கும் சரி. ஒரு ரூ. 10 குடுத்து வாளி வாங்குனா என்னன்னு கேட்பீங்க. அந்த பழக்கம் யாருக்குமே மாறாது. இந்த பெயிண்ட் வாளியெல்லாம் வீட கட்டும்போது அந்த வெள்ளடிப்போம் பார்த்தீங்களா? அப்பவே நம்ம தூக்கி போடாம இந்த வாளிய கொண்டாயா நான் துணி துவைக்கணுமா அப்படிம்பீங்க. இது வந்து நம்ம மாப்பிள்ளை மச்சானோடது. இந்த வாளிய யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து வேற